மாசு ம். மாசு களியறுத்து மக்கள் ஒரு வித்தவுடன் பாசு பதம் வாங்கி பாலன் கையால் நான் கொடுத்து கூப்பிடுதல் ஒன்றில் குவளையத்தை நான்கிறக்கி சாப்பிடுவேன் நஞ்சை வாழ வைப்பேன் என் பாலரைங்காரு. நஞ்சுங்கிற அயோக்கிய பேர்களா மண்ணோட மண்ணாக்கி ஒரு நரகத்தினுடைய ஆத்மாவை நரகத்தை எடுத்துட்டு சாதுக்களாகிய நல்ல பிள்ளைகளை நான் மக்கள் அது ஒரு கூட்டமாக சாதுக்களை ஒரு கூட்டமாக இந்த தரணியில் தர்ம யுகத்தில் செங்கோல், அதாவது சாமி சொல்றாரு, ஆதியாம் வைந்தராசர் அருள் செங்கோல் ஏந்தி தர்ம சோதியின் ஒளி போல் ரத்தினம் துளங்கிய முடியும் ஜூடி நீதி போல் தர்மனியாகிய நெறி புரிந்த அரசியால சாதியாம் உயர்ந்த சான்றோர் தன்னையே வருத்தி சொல்வார். சாதுக்களை சன்னியாசிகள், அதாவது சாதுக்களாகிய நல்லவர்களை தர்மயுகத்துல சாமி ஒருங்கிணைக்காரு. அந்த கூட்டத்தை தர்மயுக வாழ்வு கொடுக்காரு. மீதி ஒரு பயிலும் இருக்க மாட்டான். தர்மயுகத்துல ராணுவம் கிடையாது, போலீஸ் கிடையாது, நீதிமன்றம் கிடையாது, எதுவுமே இருக்காது. சொர்க்கத்துக்கு இணையா இருக்கும். இந்த 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 வஸ்து கிடையாது. அதாவது இப்ப நம்ம சாப்பிட்ற உணவு கிடையாது. இப்ப பயன்படுத்துற இந்த பொருள், இந்த வாகனங்கள் கிடையாது. இந்த வஸ்தே இல்ல. புது வாயு, புது மனு, புது விருட்சம் எல்லாம் ஃபில்டர் பண்ணாரு சாமி ஆனா இப்ப துஷ்ட பயல்கள் என்ன பண்றாரு? சாப்பிடுவேன் நஞ்சை வாழைப்பின் பாலைனா நஞ்சை சாப்பிடுவேன்னா விஷத்தை குடிப்பேன்னு அர்த்தம் கிடையாது. இந்த அயோக்கிய பயல்களை கொண்டு அழிச்சு இவனுடைய ஆத்மா நரகத்துக்கு எடுக்காரு. அவன் ஃபில்டர் இவனை நரகத்துக்கு எடுத்துட்டு சாதுக்களாகிய சங்க கூட்டம், அதான் சாமி சொன்னாரு, சங்க கூட்டம் இல்லையடா சரச கூட்டம் இக்களியில் கொம்பன் புழு வென்று அறியாமல் குதி போடுகிறார் இக்களியினாரு. இந்த களியில மனுஷன் செத்து கொஞ்ச நேரத்துல புழு வச்சிடும். அப்படிப்பட்ட உடம்ப கொண்ட நீ இப்படி ஆடுறீங்கடா பாவிகளான்னு சாமியே சொல்றாரு. ஆனா ஆத்மா உண்டு, அதுக்கு அழிவு கிடையாது, அதுக்கு ஆக்கினை உண்டுங்காரு. சப்போஸ் சங்கத்தார் எல்லாத்தையும் கூப்பிட சங்க கூட்டம்னா சாதுக்களாகிய நல்லவர்களை ஒருங்கிணைத்து தர்மயுகத்துல வாழ்வு கொடுக்குறாரு. கொடுத்து எப்படி அந்த தர்மயுகத்துல பாத்தீங்கன்னா நோய் நொடி இருக்காது. சொர்க்கத்துக்கு இணையான வாழ்க்கை இருக்கும். ஒளி உடம்பு, தேஜஸே இந்த தேகம் கிடையாது. இது மாமிச உடம்பு இல்ல, இது மலஞ்சலம் கழிக்கிற உடம்பு, இது கிடையாது. தர்மயுகம் சொர்க்கத்துக்கு இணையா இருக்கும். அதான் தர்மயுகம். அதனால மனுஷன் எப்படி பிறப்பான்? அது மனுஷன் கை கால் இல்லாம அதை நான் சொல்ல முடியாது. அது அப்பாவுக்கு தான் தெரியும். ஒளி உடம்புங்கும் போது உங்களுக்கு இந்த சரீரம் தானே நமக்குள்ளேயே என்ன சொல்றான், ஒருவனே இரண்டு யாக்கையும் பொதியா நாட்டம் உருவமும் புகழுமாகி நீ இதற்குள் இன்பமுற்று மருவிய யாக்கையிலே மாய்ந்துடும் மற்றியாக்க திறமதா ஒழுங்கமாட்டி திறந்து இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு மனுஷன் இரண்டா இருக்கிறான், ஆத்மா உடல் ரெண்டு. அப்ப இந்த ஆத்மா இந்த உடல்ல இருந்த போதிலும் ஒளிமயமா இருக்கு. ஆனா கண்ணுக்கு புலப்படுறது இல்ல, ஒளிமயமா. அது புலன்களுக்கு புலப்படாததான் ஆத்மா. கீதையிலும் பகவான் அதான் தெளிவா சொல்றான், இந்த ஜீவன் உடலை விட்டு கிளம்பும் பொழுதோ, உடலில் இருக்கும் பொழுதோ, போகங்களை அனுபவிக்கும் பொழுதோ, முக்குடங்களுடன் கூடி இருக்கும் பொழுதோ அறிவிலிகள் அறிவதில்லை, விவேகமுள்ள ஞானிகள் மட்டுமே தத்துவ ரீதியாக உணர்கிறார்கள் தான். இப்ப நான் சொல்றது இவனுக்கு வேடிக்கையா தெரியும், லூசு வளர்றாமா, அப்படி கிடையாது. முட்டாள் தான் சொல்லுவான். ஏன்னா அவன் உணரணும், தன்னை உணர்ந்தாதான் நம்ம ஆத்மா உணர முடியும். அதான் அப்பா சொன்னாரு, தன்னை அறிந்ததுண்டால் தலைவனி நீ அறிவாய் மகனே, என்னை அறிந்தவனுக்கு ஈசன் வழி சொல்லுகிறேன். அதாவது ஜீவன் முக்தி வழி காட்டுறான். தன்னை உணரும் போது அந்த உணர்தல் உனக்கு நான் யாருங்கிறது, அப்பா யாருங்கிறது புரியும், சிவனை புரியும். அதான் சொல்ற, தன்னை அறிந்ததுண்டால் தலைவனி நீ அறிவாய் மகனே, என்னை அறிந்தவனுக்கு ஈசன் வழி சொல்லுகிறேன். கண்ணாலே காணும் அப்பா வழி எதுதான், மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றானா இருக்குதடா, என்னை கண்ணாலே கண்டதுண்டால் களி திரும்ப மகனே. என்ன அப்பாவை நீ தேடி அப்பாவை நீ அறிஞ்சிட்டனா உனக்கு இந்த மூவாசை பெண்ணு மண்ணு பொண்ணுங்கிற மாயிலிருந்து விடுபட்டுருவ. விடு பண்ணும்போது உனக்கு இந்த மீண்டும் இந்த உடல் கொடுக்கப்படாது, உடைய ஆத்மா மோட்சத்துக்கு எடுக்கப்படுங்க சாமி. புரியுதுங்களையா? ஆமா ஆமா ஆமா. ஆனா நம்ம இந்து சாஸ்திரப்படி இந்த யுகம் கலியுகம் 4,08,000 வருஷம் சொல்லுவாங்க. ஐயா அதெல்லாம் சும்மா நீங்க எப்படியாலும் எடுத்துக்கோங்க. அதாவது தர்மயுகம் வரப்போகுது, விரைவில் வரும். அது நம்ம காலத்துல நடக்குது இல்லையோ, ஒரு 100 வருஷம் கழிச்சு இருக்கலாம், ஒரு 50 வருஷம் கழிச்சு இருக்கலாம். ஒரே நாள்ல அழிச்சிருவாரு சாமி. ஒரே நாள்ல இந்த பூமி அழியும். சாமி சொல்றாருல, என்ன சொல்றாரு, அதாவது சாமி சொல்வாரு, கொட்டி முளைக்கிடுவேன் குடிகரை ஏறு மட்டும், பொய்காத்து அடிக்குதடா பெரும் வெள்ளமதாய் போகுதடா. எப்படி சொல்றாரு பாருங்க, பொய்காத்து அடிக்குதடா பெரும் வெள்ளமதாய் போகுதடா, கொம்பு சத்தம் கேக்குதடா வம்பு களி அழிக்குதடாங்காரு. எப்படி அழிக்காரு? ஒரு நாள் மழையில சாமி என்ன பெரம்பெடுத்து, சாமியோட திருப்பெரம்பெடுத்து ஒரு தட்டா அந்த கோலையும் அழிஞ்சு போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு. இந்த சிருஷ்டியே காலியாயிடும். சிருஷ்டியே சாமி அதான் சொல்றாரு, ஒரு சாம நேரத்திலே ஊழி என்ற காற்று வரும் மக்குடைய பிள்ளைகளே வருவே நான் எழுப்புவதற்கு. ஒரு சாம நமக்கே தெரியாது, நல்லா தூங்கிட்டு இருப்போம். ஊழிங்கிற ஒரு காத்து 1 மணி நேரத்துல இந்த உலகத்தை காலி பண்ணிடும். வெள்ளம் எங்க வெள்ளம் ஆயிடும், முடிஞ்சு போச்சு. தர்மயுகம் வந்துடும். அவ்வளவு ஆத்மா லயமடையும், மொத்தமா எடுத்துக்குவாரு. அவ்வளவு பேர்ல நரகம் போவான். சாதுக்களை தவிர எல்லாம் நரகம் போயிருவான், ஆத்மா எடுக்கப்படும். இது சத்திய வார்த்தை, இது என்னுடைய வார்த்தை இல்ல, அப்பாவுடைய வார்த்தை. ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகில் மனுக்கள் தலை, மனுஷனுடைய வார்த்தை கிடையாது, இது அப்பாவுடைய வார்த்தை. அவர் சொன்னது, நான் சொல்லல. அதனால அங்க பாருங்க, விரைவில் தர்மயுகம் வரும். ஆனா எப்ப, அதுக்கு 5 லட்சம் வருஷம் 10 லட்சம் எல்லாம் கணக்கு கிடையாது. சாமி எப்ப நினைச்சாலும் யுகத்தை முடிப்பாரு.
யதா யதாகி ஓ. தர்மஸ்ய கிளநீர் பவதி பாரத வித்வான தர்மஸ்ய ததாத்மான சுஜாமிங்கர். இதுக்கு வந்து 4 கிழமைலாம் கிடையாது. என்னுடைய அவதாரத்துக்கு 4 கிழமை கிடையாது. எப்ப வேணாலும் வருவேங்காரு. எப்ப வேணாலும் தர்மத்தில் நாட்ட வருவேன், சம்பாவி எப்ப வேணாலும் வருவேங்காரு. அப்ப நம்ம அவரை வந்து 5 லட்சம் வருஷம் கழிச்சு அவர் அப்படிலாம் கிடையாது. சாமி தெளிவா சொல்றாரு, பதியெலும்பி களியளிக்க மறைபொருளாய் நான் வருவேன், செடுக்கி கொடுத்தவனை செவிதிருத்தி குற்றம் கேட்பேன், வல்லரக்கன் கொட்டையிலே வடிவெடுத்தேன் என் மகனை, ஆறாருக்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலியுகத்தைங்க பரம்பொருள் சொல்றான். அப்ப அவன் நினைச்ச எவ்வளவு நேரம் ஆகும்? சொடக்கடிக்க நேரம் தான். அதான் சாமி சொல்லுவாரு, கை தொட்டும் பொழுதோ கண் கொட்டும் ஈரமோ களியன் இருப்பதெல்லாம் சிவனே, வட்ட கிளுகிழுப்பை தட்டி முடிந்து விட்டால் வையகம் அழிந்து சிவனங்க. எம்பெருமான் 2 குடுக்கை 2 ஆட்டாட்டம் உலகம் காலியாயிரும். திருமேனி திருக்கண்ணை சட்டே திறந்து விட்டால் சீமை அழிஞ்சு சொன்னாங்க. திருமேனியோட திருக்கண்ணை லேசா திறந்திருந்த உலகம் காலியாகி போயிடும். அவ்வளவுதான். அதனாலயா கலியுகம் இது ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க கொஞ்சம் பேர் சாமியை தேடுறான், அவ்வளவுதான். அதையும் பகவான் தெளிவா கீதையில சொல்றான் பாருங்க. எவனோ 1000த்துல ஒருத்தன் என்ன தேடுறான், அப்படியும் தேடுறதுல எவனோ சிரத்தும் இல்ல ஒருத்தன் தான் என்ன வந்து அடையறாங்க. அவனும் பாதியில நிறைய விட்டுட்டு போயிருவான். புரியுதா உங்களுக்கு? கடைசி வரைக்கும் பிடிக்க மாட்டான். அதனாலயா நீங்க பாருங்க, தார்மீக விரைவில் வரும். நம்ம அப்பாட்ட நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த பிறவியை அப்பாட்ட கொண்டு போய் சேர்த்துரும், மோட்சத்துக்கு போயிடணும். அவ்வளவுதான். தர்மம் எப்ப வந்துட்டு போகுது. நம்ம அது வரைக்கும் நாம இருக்க போறது இல்ல. நாம நம்ம உலகத்துக்கு கிளம்புவோம். எப்படி சாமி எதாவது சொன்னார், பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோருக்கு நோக்கிய கருணையுண்டாம் நோயிலா திருந்து வாழ்வார், தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்பருக்கு வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வாராமே. எங்க போனா வாழ முடியும்? வீடு எங்க இருக்கு? பரத்துல இருக்கு, யுகத்துல கிடையாது. இது சும்மா இங்க நம்ம இங்க வீடு கட்டிக்கல, வீடு கிடையாது. இது ஒரு சுடுகாடு. எப்ப இங்க நம்ம கிளம்பிதான் ஆகணும். எவ்வளவு நாள் இருக்க முடியும்? 100 வருஷம், அதிகபட்சம் 150. அதுக்கு மேல அவன் 4 படி தான் வச்சிருக்கான். காலத்தை கணக்கெடுக்கலாம் காலன், தண்டி தடுக்கலாம் யமன் வந்து கூட்டு போயிருவான். அதுக்குள்ள அப்பா வந்து என்ன, அப்பா வந்து கரவணத்துல இருந்து கூட்டு போவாரு. சிவன் சொன்னா சிவன், அரண் சொன்னா அரண், ரெண்டும் ஒருத்தன் தான். எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம். சரி, உங்க இதுக்கு விளக்கத்துக்கு ரொம்ப நன்றி. நல்லது. நமசிவாய நமசிவாய நமச்சிவாய நமச்சிவாய. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85
44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய.